السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயத்திலும் வெற்றியை தருகின்றான். நாம் எதிர்பார்த்த விடயங்களில் வெற்றியை அல்லாஹ் தருகின்றான். அல்லாஹ் நம்மை வெற்றியாளர்களாக அல்லாஹ் மாற்றுகின்றான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிகவும் சிறிய ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இதனை அதிகமாக ஓதுவோம். ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய ஐவேளை ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த துஆவை சேர்த்துக் கொள்வோம். அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நம்மை வெற்றியாளர்களாக அல்லாஹ் மாற்றுகின்றான். நம்முடைய எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் வெற்றியை நமக்கு வழங்குவான். நாம் ஏதோ ஒரு விடயத்தில் வெற்றியை எதிர்பார்க்கின்றோம் என்றால் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த விடயத்திலே நமக்கு வெற்றியை வழங்குவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு துஆக்களை ஓதுவோம். நாம் இவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய துஆ எந்த விதத்தில் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள். அந்த மனிதன் துஆ கேட்ட உடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னும் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மனிதருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அந்த மனிதனை காப்பாற்றுவான் அந்த துஆவின் மூலமாக என்று கூறினார்கள். அதே போன்று இந்த துஆவினுடைய இந்த சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மூன்றாவதாக அந்த மனிதனுடைய துஆ, அதற்கான கூலியை அவர் நாளை மறுமையுடைய நாளிலே அடைந்து கொள்வார்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு மூன்று விதத்திலே ஒரு மனிதனுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாம் அதிகமாக துஆக்களை செய்வோம். ஏதோ ஒரு நாள் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். இது மிகவும் சிறிய ஒரு துஆ. அல்லாஹும்ம ஜஅல்னா முஃப்லிஹீன், அல்லாஹும்ம ஜஅல்னா முஃப்லிஹீன். யா அல்லாஹ், எங்களை வெற்றியாளர்களாக நீ மாற்றிவிடு என்று பொருள்படக்கூடிய மிகவும் பெரிய ஒரு துஆ. அல்லாஹும்ம ஜஅல்னா முஃப்லிஹீன் என்ற இந்த துஆவை அதிகமாக நாம் ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் கேட்கின்ற அந்த துஆக்களில் இதனையும் சேர்த்துக் கொள்வோம். ஏனென்றால் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த துஆவிலே நாம் இதனையும் சேர்த்துக் கொள்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வெற்றியாளர்களாக மாற்றுவான். நம்முடைய எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை நமக்கு வழங்குவான்.